2, 3 நாளாவே ரீல்ஸ்ல ஒரே வெண்பொங்கல் ரெசிபியா வந்துட்டே இருந்துச்சு. சரி காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வெண்பொங்கலே பண்ணிக்கலான்னு 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு சேர்த்துட்டு, நல்லா பருப்ப வறுத்துட்டு, அரிசியோட நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட் டைம் வெண்பொங்கல் வைக்கும்போது பானையில வச்சிருந்தேன். பெர்ஃபெக்ட்டா வந்துருந்துச்சு. அதனால இந்த டைமே பானையில தான் வைக்கிறேன். வெண்பொங்கல் சைடிஷ் சாம்பார், தேங்காய் சட்னி பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பருப்பை வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா காயெல்லாம் போட்டுட்டு வேக வைக்கணும். அதுக்குள்ளேயும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா நெய், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சோம்னா நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா குலைவா பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு மிளகு, இஞ்சி, அதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். ரெடி பண்ணி வச்சிருக்க பொங்கல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு வச்சோம்னா சூடு அப்படியே இருக்கும். சைடில் வேக வச்ச பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கும் தாளிப்பு போட்டு சாம்பாரை ரெடி பண்ணிட்டு ஃபைனலாக தேங்காய் சட்னி அரைச்சி அதுக்கும் தாளிப்பு போட்டு வச்சாச்சு. காலையில் இந்த மழைக்கு சுட சுட பொங்கல், தேங்காய் சட்னி, சாம்பார் வச்சு சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு.